இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு இவர்தான் காரணம். ராத்திரி 1 மணியாவது இந்த நேரத்துல யாருப்பா வந்திருக்காங்க? நேரங்காலம் தெரியாது இந்த ஜனங்களுக்கு. ஹே, தண்ணிய நீ உருவாக்குன இல்ல உன்னோட அப்பா உருவாக்குனானா? உன்னெல்லாம் ஓ டிவி மேல இருக்கிற கவனம் தண்ணி மேல இருக்காத முதலாளிக்கு. டேங்க்ல தண்ணி ரொம்பிட்டா ஆஃப் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நீ தண்ணியை வேஸ்ட் பண்ணா 10 நாள் வர வேண்டிய தண்ணி ஒரே நாள் காலி ஆயிடும். ஏற்கனவே ஜனங்க தண்ணி இல்லன்னு கஷ்டப்பட்டு தெரு தெருவா ஸ்ட்ரைக் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? தூங்கி எஞ்சது பேப்பர் படிக்கிறல பார்க்க மாட்டியா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? சரிம்மா, எங்க வீட்டு தண்ணி இல்லாம பக்கத்து வீட்டு தண்ணியும் வேஸ்ட் ஆகாம பாத்துக்கிறேன். ஒழுங்கா அவங்க வீட்ல தண்ணிய வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே போதும். நாளையில இருந்து இது ரிப்பீட் ஆக கூடாது. ஒழுங்கா போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. மச்சான், நம்ம சாப்பிட்ட குப்பையெல்லாம் வெளியே போட போனேனா அது ஒரு பொண்ணு தலையில விழுந்துருச்சுடா. டேய் மச்சான், நீ எதுக்குடா பயப்படுற? அது சிம்பிள் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன் விடு. ஏய், யார் அவன்? சொல்றோம் சொல்லு. குப்பைய போடுறீங்க. ரோட்ல குப்பை போட்டா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? அதானே. நீதானடா குப்பைய போட்டது? நீதானே? ஹலோ, பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடிப்படா, அப்படிதான் அடிப்பேன். உங்களை அடிக்காம யார் அடிக்கிறது? ஏய், நீங்க சும்மா இருக்கிறதுக்காகவும் இல்ல என் மேல குப்பை போட்டதுக்காகவும் நான் உங்களை அடிக்கல. உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நடு ரோட்ல குப்பை கொட்டினா, அதுவும் தெரு தெருவா குப்பை கொட்டினா நம்மளோட சொசைட்டி எப்படி கிளீனா இருக்கும்? அவங்கவுங்க வீட்டு வாசல அவங்கவுங்க கிளீனா வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாம் தானாவே கிளீன் ஆயிடும். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் ரோட்ல குப்பை போடுறத பார்த்தேன் உங்களை கொன்னே போட்டுருவேன். எவ்வளவு பெரிய கேரக்டர் தெரியுமா? நம்ம சமுதாயத்துக்கு நல்ல மெசேஜ் சார். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சார். ஃபுல் சினிமாவும் ஹீரோயின் மேலேயே போகும். இந்த கதைக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் உங்க பொண்ணுதான் சார். சினிமா 100% கேரண்டி ஹிட் சார். சார், உங்க பொண்ணுக்கு நல்ல லைஃப் இருக்கு சார். ஏப்பா, என் பொண்ணு சினிமாவில் நடிக்க ஆசை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இங்க வந்து என்கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா? உன் பேர் என்னையா? டைரக்டர். உன் அசல் பேர் என்னையா? பூத கண்ணாடி மோகன்ராஜ். சினிமா டைரக்டர் ஆகிறதுக்காகவே பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன். கேட்டா உத. ஓஹோ, இன்னொரு முறை நீ வந்து என் பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு வந்து கேட்டேன்னா 2 வைப்பேன். ஆனா ஒருவேளை என் பொண்ணு விருப்பப்பட்டா ஏய், காலேஜ் வாசல் திட்டு வாங்கினது பத்தாதா?
காலங்கத்துல வந்து எங்க அப்பா உயிரை எடுத்துட்டு இருக்கியோ வெளிய போறியா இல்லையா? என்ன மேடம், இது என்னோட முதல் படம். தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க மேடம். ஏய் மரியாதை வெளிய போ. மா கொஞ்சம் டீசெண்டா பேசுமா. இல்லப்பா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்கார்ந்துப்பான். ஏய் வெளிய போன்னு சொல்றேன்ல. என்ன மேடம் நீங்க? இப்ப போறேன், ஆனா என்னோட சினிமால நீங்க தான் ஹீரோயின். நான் முடிவு பண்ணிட்டேன். யாருகிட்ட? யாருமா இவன் காமெடி பீஸ்? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். If any woman comes around trying to test me, if any woman comes around trying to test me, jumping up, jumping up. Stress, feel the rhythm on the bass bar. Feel the rhythm on the bass bar. Stress, temperature is rising up. Stress, temperature is rising up. If any woman comes around trying to test me, feel the rhythm on the bass bar. என்னப்பா இதெல்லாம்? சார் அது என்னாச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் ப்ளீஸ். தேங்க்யூ சார். டெல் மீ சமர். ஒன்றும் இல்லை சார், 15 டேஸாக உங்களை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடாகவே இருக்கீங்க. ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க. உங்கள் முகத்தில் ஒரு பயம் தெரியுது. இந்த காலேஜ்க்கே நீங்கள் தான் பில்லர். நீங்களே இப்படி இருந்தால் எப்படி? பர்சனல்னா பர்சனலாக பண்ணலாம். காலேஜ் சம்மந்தப்பட்டதுன்னா உயிரை கொடுத்து நாங்கள் காப்பாற்றுவோம். சமர் கொஞ்சம் வெளியே இருங்க, பர்சனல். ஓகே சார். சன்னா அமௌண்ட வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. இந்த காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கிற காலி இடத்தை வாங்கி நீங்க ஒயின் ஷாப் கட்டினா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லாம் என்ன ஆகுறது? உங்களுக்கு பர்மிஷனும் கிடைக்காதே. அத பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 15 நாளா ஒரே டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த பாரு பிரின்சிபல், பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தவன்னா யாருக்கும் மரியாதை கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பணம் கொடுத்து கேட்கறேன். மூடிட்டு சைனை போடு. நீங்க என்ன சொன்னாலும் நான் சைன் பண்ண மாட்டேன். டேய் தூக்குங்கடா. ஏய் வாடி, ஏய் வாடின்னு சொல்றல. அடிங். யாரா நீங்க? ஏய் ஆளுங்க மேலயே கை வைக்கிறியா? ஏய் எங்க அண்ணன் மேல கை வைக்கிறியா? ஏய் டேய் நில்லு நில்லு நில்லு. ஏய் நில்லு. ஓடாத ஓடாத. ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. என்ன பண்ற? ஏய் நில்லு. ஏய் If any woman comes around trying to test me, if any woman comes around trying to test me, jumping up, jumping up. Stress, feel the rhythm on the bass bar. Feel the rhythm on the bass bar. Stress, temperature is rising up. Stress, temperature is rising up. If any woman
காலேஜ் கேட்ல இருந்து ஒரு குச்சியை கூட எடுத்துட்டு போக விடாத நாங்க காலியான இடத்த விட்டு கொடுப்போமா? ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? அடே, இந்த பாவம் புண்ணியம் மானம் மரியாதை இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ரவுடின்னு பேர் எடுத்தவன் மண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சும்மா விட மாட்டான். ஏன்னா நான் ஆம்பளடா. சார், உங்ககிட்ட சைன் வாங்கறதுக்காக பரிமளாவை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு தான் இது எல்லாம். நீங்க எதுக்கு சார் பயப்படுறீங்க? சமர் சார் என்னை காப்பாத்தின மாதிரி நம்மளோட மொத்த காலேஜையும் காப்பாத்திருக்காரு. டோன்ட் வரி சார், நம்ம காலேஜ் தலைகோணிய நாங்க என்னைக்குமே விட மாட்டோம் சார். எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. சமர், நீங்க ஸ்டாஃப் ரூம் போங்க. ராஜு, பாலு, இவங்க எல்லாரையும் அடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அது சரி, இதெல்லாம் எப்படி சார் ஆச்சு? சொத்து பத்தை எல்லாம் வித்து அதை டொனேஷனா வாங்குற காலேஜஸ் இங்க நிறைய இருக்கு சார். அதையெல்லாம் விடுங்க. டொனேஷன்ங்கிற பேர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்லா சொல்லி கொடுக்கறாங்கங்கிற நல்ல பேர் இருக்கிற காலேஜ் சார் இது. இந்த மாதிரி காலேஜ் இன்னும் நிறைய வரணும் சார். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அவன் கொடுத்த 10 லட்சம் ரூபாயில எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனா மொத்தத்துல கெட்டதுல இருந்து நல்லது நடக்கணும், நல்லதுல இருந்து கெட்டது நடக்கணும். அது மட்டும் தான் சார் முக்கியம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கேடி பசங்களை உள்ள தூக்கி போட்டு மிதிச்சா நல்லா ஏபிசிடி கத்துக்குவாங்க. அப்புறம் நானே அவங்கள காலேஜுக்கு அனுப்புறேன். காலேஜ்ல ஏதாவது கலாட்டா நடந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இமிடியேட்டா நான் வரேன். நான் கிளம்புறேன். ஓகே சார்.
வாவ். ராத்திரியம்மா தூக்கம் போச்சிரியம்மா ராத்திரியம்மா தூக்கம் போச்சிரியம்மா அவோ அவோ அனார்களி அச்சா அச்சா டேய், குரங்குக்கு பிறந்தவனே. காலை கொண்டு வந்து மேல வைப்பியாடா நீ? தள்ளி போடா. எம்மா துக்கம் போச்சுடி எம்மா மதனமோ சந்திர தள்ளி போடா. மூஞ்சி முகரையும் பாரு. வந்துட்டான். தள்ளி போடா, தள்ளி போடா, தள்ளி போடா. ஏய், சைடுல வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், சனியை முடிச்சிடுங்க. கேமரா வைக்கும் போது குறுக்கால வரானுங்க. தள்ளி போடா. அப்புறம் டைரக்டர் எங்களை தான் முடிச்சு திட்டுவாரு. தள்ளி போடா. பேக்கப். யாரு பேக்கப் சொன்னது? அப்புறம் டைரக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாரு. அடி செருப்பால. ஏண்டா டேய், யாரா? நான் தான்டா உன் டைரக்டர். டேய், கனவுல இருந்து வெளியே வாடா. அது கனவா? நான் உண்மைன்னு நினைச்சேன். இவனை வச்சு நான் என்னத்த பண்ண? ஐயோ, இந்த ஆளு என் மூஞ்சி மேலே அடிக்கிறானே. என்னப்பா எந்திரிச்சு ஒர்க் பண்ணுங்கடான்னா தூக்கத்திலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மோஸ்ட்லி எல்லா வேலையும் கனவுலயே முடிச்சிருவீங்க போல் இருக்கு. பாத்தியா இந்த கருங்குரங்க? பாத்தியா கனவுலயே இந்த அளவுக்கு ஆக்ஷன் காட்டுறானே. சார், அதான் கனவுல இருந்து வந்துட்டேன்ல சார். இப்போ என்ன பண்றது அதை சொல்லுங்க சார். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். சொல்லுங்க. டேய், என்ன மறுபடியும் கனவா? நீ இன்ட்ரெஸ்டா கேக்குறேன்னு தானே நான் கதை சொல்லிட்டு இருந்தேன். ஏண்டா குரங்கு பயல. நான் என்ன சார் பண்ணேன்? அதெல்லாம் இருக்கட்டும். சாங் எப்படி இருந்துச்சு? அது ஏண்டா டேய், நான் உன்னை கேட்டேனாடா? உன்னை கேட்டேனாடா? என்ன இது? ஒரு பேட் ஸ்மெல் வருது. யார் அது? என்னதெல்லாம்? என்ன எதை என்னன்னு கேக்குற? அது சரி, இதெல்லாம் என்னன்னு நிஜமாவே உனக்கு தெரியாது? நான் என்ன உன் பொண்டாட்டியா? போடி வாடின்னு பேசுற, மரியாதையா பேசு. ஏய், என்னடி பேசுற நீ? என்னையா வாடி போடின்னு பேசுனது இல்லாம முடிய பிடிக்கிறியா? உன் சரித்திரமே என் கையில இருக்கு, பாருங்க. ஏய் ஏய் ஏய், என்ன அது? இது தெரியலையா? ஐயோ, கேட்டதுல மறந்து போச்சே. நீ சொல்றா. டேய், யாரா நீ? உனக்கு நான் இந்த ஏரியா கவுன்சிலர் நினைப்பாடா? அது அப்படி போட வருவல. ஏன் இப்படி குப்பையெல்லாம் இங்க போட்டிருக்கீங்க? யோ, இது குப்பைன்னு இப்பதான் தெரியுதா உனக்கு? என்கிட்ட கேக்குறத விட அவங்க கிட்ட கேளு. வா நடையா. டேய், என்னடா குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி போடுற? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நிறுத்துங்க. ரொம்ப ஓவரா பேசாதீங்க. இங்க குப்பையெல்லாம் போடாதீங்க. ஊர் பக்கத்துல இருக்கு, ரொம்ப வாடை வரும். காத்தடிச்சா இந்த குப்பையெல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட வருதுன்னு நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க கேட்கவே இல்ல. உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸும் இல்ல. எப்ப பார்த்தாலும் குப்பை எடுத்துட்டு வந்து இங்கே தான் போடுறீங்க. அதனாலதான் இந்த குப்பையை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி போட்டோம். இந்த குப்பையோட ஸ்மெல்லே உங்களால தாங்க முடியலையே. இந்த ஸ்மெல்லை எங்களால மட்டும் எப்படி சார் தாங்க முடியும்? யோ, நீங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க, லோ கிளாஸ் ஜனங்க. என்ன பண்றது? பொறுத்தானே ஆகணும். லோ கிளாஸ் நான் கிடையாது, நீங்க தான். ஏய், நான் ஒன்னும் ரைஸ் ஆகல, நீயும் ரைஸ் ஆகாத. உங்களால நாங்க இல்ல, எங்களால தான் நீங்க. ஒழுங்கா எங்கள்கிட்ட சாரி கேட்டு இது எல்லாத்தையும் எடுத்து சைட்ல போடுங்க. இந்த ஜனங்களை எதுக்குறது இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். கிஃப்ட் கொடுக்கறவங்க, மொய் வைக்கிறவங்க எல்லாம் வாங்கப்பா. கொடுங்க. என்னது வெயிட்டே இல்ல. கொடுங்க. ஐயோ, என்னது 100 ரூபாயா? சத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு கூட கிடைக்காது போல இருக்கு. யாராவது அதிகமா கொடுக்கணும் கடவுளே.
ஐயோ இங்கேயே ஓபன் பண்ணி பாக்குறாளே. காசு இல்லையா சார்? இங்க இருந்து ஓசிலேயே சாப்பிட வந்திருக்காங்க. பார்த்தா பெரிய மனுஷனாட்டம் இருந்தான். காலி கவரை கொடுத்துருக்கான் பாரு. ஐயோ கடவுளே, இப்படியே போனா எங்க எது என்ன ஆகும் தெரியலையே. இது வேற. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எனக்கு எவ்வளோங்க வைக்கிறீங்க? 500 ரூபா. ஏன் இவங்களுக்குலாம் 500 ரூபா வைக்கிறீங்க? வெறும் 100 ரூபா வைங்க போதும். ஹலோ ஹலோ. என்னம்மா? ஓஹோ, கவர் பெருசா இருக்கு, நிறைய இருக்கும் போல இருக்கு. நம்ம ஏரியால இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ, இந்த கையில கொடுத்த அந்த கைக்கு தெரியாத வள்ளல், ஏழைகளின் பங்காளன். மக்கள் சேவைதான் புனிதமான சேவை என்று நினைக்கிற இவர், நம்ம எல்லோருக்கும் அன்புக்குரியவரான அசோக சக்கரவர்த்தி என்ற இவர் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 100 ரூபாய் மொய்யாக கொடுத்திருக்கிறார். அவ என்னங்க மொய் பணத்தை மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா? அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு இப்பவே 2000 வைங்கங்க. என்னடி சொல்ற? சீக்கிரம் வைங்க. நீ எவ்வளவு வச்சிருக்க? சும்மா இருமா, வைக்கிறேன் 100க்கு பதிலா 200 ரூபாய் வைக்கலாம். மைக்ல சொன்னதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு புத்தி வந்துருச்சு போல இருக்கு. இந்தாம்மா. சாப்பிட்டு போங்க சார். அப்பாடா, செலவுக்கு தேவையான பணம் வந்துருச்சு. பணம் 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 பணம். ஏம்மா, கடவுளே. எல்லாம் எடுக்காம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? யோ, வேலைக்காரி வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு மொய் எழுத உனக்கு பக்கு இல்ல. தேவையில்லாம பேசாம முதல்ல இங்க வெளியே போயா. காது வரைக்கும் போகுது. என்னடி பிரச்சனைங்க? அக்கா, இங்க உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வெறும் 100 ரூபாய் தான் மொய் எழுதியிருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை என் வீட்டு கல்யாணமா இருந்தா துட்டை எப்படி வசூல் பண்றதுன்னு நான் கனவா கண்டுட்டு இருந்தேன். ஒண்ணு விட்டேனா போயும் போயும் விருந்தாளுங்க கிட்ட சண்டை போடுறியே. முதல்ல வேலையை பாரு, மூஞ்சி தொடச்சுக்கோ. சீ. டேய் நைஸ், நரியங்கடா. காலங்காத்தாலேயே லூஸ் மோஷன் ஆகி ரூம்ல இருக்கேன் சார். அடப்பாவமே. டேய் டேய், எங்கடா போற? எங்கடா முன்னாடி போற? டைரக்டரே கிராஸ் பண்றியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ராஜா சார் கிட்ட கதை சொல்லி எப்படியாச்சும் நான் வந்து சார், என்ன திறந்த வீட்ல ஏதோ போற மாதிரி போறீங்க? யோ, நான் இயற்கை படம் டைரக்டரியா. அப்படியா? இதுல பேர் எழுதி சைன் பண்ணிட்டு போங்க. சரி சரி, நீ எழுது, நான் அப்புறமா சைன் பண்றேன். சரி, பேரை சொல்லுங்க. கேட்டா ஒத. என்ன? கேட்டா ஒத. பேரை கேட்டா உதைப்பியா? யோ, கரெக்டா சொல்லியா? கேட்டா உதன்னு சொன்னா புரியாதாடா உனக்கு? சரியான கேன பையனா இருப்பான் போல. பேரை கேட்டா உதைப்பியா? பேரை கேட்டா உதைப்பியா? இவரு பூத கண்ணாடி மோகன்ராஜ். சினிமா டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பேரு டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்டா உதைப்பேன்னு டிஃபரெண்டா பேர் வச்சிருக்காரு. பூத கண்ணாடி மோகன்ராஜ். என்ன கொடுமையா இது? காலங்காத்தால கண்ட நாய்கிட்டெல்லாம் உதவாங்க வேண்டியதா இருக்க. இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கே பால் ஊத்திடுவானுங்க கம்ம நாட்டி பசங்க. இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாதுப்பா. இப்படி எல்லாம் ஒரு படம் பண்ணணுமா? டே கண்ணா. என்னம்மா? காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது மண்டபத்துக்கு போய் போன மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருப்பா. அம்மா, காலேஜில் டெம்பரரியாக லெக்சரர் வேலை கிடச்சிருக்குமா. கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லைஃப் ஜாலியாக போகும். எதுவும் வேண்டாம் வீட்டில் இருன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்படி இல்லப்பா, அதே வேலையை பர்மனன்ட் பண்ணணும், அதுக்காக காசு கேட்டாங்கன்னா அப்ப போய் யார்கிட்டயும் கை நீட்டாம இப்பவே எடுத்து வச்சா நல்லது தானே. அதான். லவ் யூமா. இப்பவே நான் பேமெண்ட் வாங்கிட்டு போறேன். ஆனா நாளையிலேருந்து நீங்க வேலைக்கு போக கூடாது. இவ்வளோ நாளா நான் தான் உனக்கு குழந்தை, ஆனா இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு குழந்தை. ஐ லவ் யூ சார். நீங்களே சொல்வீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தா. நீங்க என்னடானா ஒரு தடவை கூட என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பட் ஐ லவ் யூ லாட் சார். ஹலோ. ஹாய். என்ன சார் இது? அக்ஷய பாத்திரம்.
உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்குள்ள என்ன இருக்கு சார்? முத்தங்கள். ஆ, முத்தங்களா? ம். உள்ள வாங்க சார். காதலுங்கிறது கொடுக்க கொடுக்க இன்னும் வேணும்னு கேட்குமா? அதனால தான் உனக்கு வேண்டியதை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படின்னா நீ என்னை எவ்வளோ விரும்புறியோ, நான் உனக்கு எவ்வளோ முத்தங்களை கிஃப்டா கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையுமே நீ எனக்கு லைவா கொடுக்கணும். கொஞ்சத்தை பிடிங்க சார். எல்லாருக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிஸ் கிடைக்கும். ஆனா எனக்கு கிஸ்க்கு அப்புறம் தான் லவ். சார், ஒவ்வொரு மாசமும் உங்க அம்மாவோட சம்பளத்தை வாங்கிட்டு போகும்போது என் மனசுல எதுவும் வரல. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப என்னுடைய மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And I'm really lucky. And I love. Hey, no, 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 no. நான் சொன்ன ஸ்டைல்ல தான் நீ ப்ரோபோஸ் பண்ணணும். ஐயோ, கனவா? ஹலோ ஹலோ. ஹாய். ஹாய். உள்ள வாங்க. ஓகே. எஸ் சார், நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவனுக்கு கிடைச்சிட்டான் சார். இவ எப்ப சொன்னா? ஐயோ விடுங்க சார், நீங்க மறந்து போயிருப்பீங்க. அப்படியா? போட்டும் விடுங்க. யார் அவன்? ரிலேஷனா? ஐயோ அங்கே இங்கே பார்க்காதீங்க சார். என் கனவுல வந்தவன் என் கண்ணுக்குள்ள இருக்கான். வேணும்னா பாருங்க. ஹோ, கனவுல வந்தானா? ஐயோ, லவ் பண்ற பையன் கனவுல வந்தா அவன் மனசுல நீங்க இல்லைன்னு அர்த்தம். அவனை பத்தி யோசனை பண்ணாம அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அம்மாவோட பேமெண்ட் வாங்கிட்டு போகணும். சரி இருங்க வரேன். அப்பா வெளியே போயிருக்காரு, ஆனா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ். வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஓ, ஹாய் கௌதம். ஹாய். அம்மாவோட பணத்தை வாங்கிட்டு ஆமா சார். See you. Bye. பாய். வீட்டுக்கு கீயை கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. இட்ஸ் ஆல் ரைட். ஒரு வருஷமா உன்னை ஒன் சைடா லவ் பண்றேன் பரிமளா. ப்ளீஸ் பரிமளா, எப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் மேல கொஞ்சம் கருணை காட்டேன். ஹாய், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். உள்ள வாங்க. டுடேஸ் காஃபி. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. லவ் பண்ற பையன் கனவுல வந்தா அவன் மனசுல நான் இருக்க மாட்டேனா? இந்த விஷயத்தை என்கிட்டயே வந்து நீ கேக்குறன்னா உனக்கு என் மேல ஏதோ ஒரு சம்திங் சம்திங். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டைம் வரும்போது நானே சொல்றேன். மோஸ்ட்லி யாரோ இந்த மாதிரி நல்ல விதமா பேசி பயமுறுத்தி இருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க.
அந்த கனவு ராஜாவை உங்க கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போய் கண்ணுலயே பேசிக்கிட்டு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். காஃபி எடுத்துக்கோங்க. ம். நிறுத்துங்க. அண்ணா, என்னம்மா சொல்லுமா. நான் வேலை செய்யறேன்ல கல்யாண மண்டபம், அந்த இடத்துல தான் இந்த பொண்ணை பார்த்தேன். இது அந்த மூஞ்சியை லவ் பண்ணி தொலைச்சிருச்சு. ஓன்னு அழுதுட்டு இருந்தது. அதான் நீங்க ஒரு நல்ல வழி காட்டுவீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணுங்க, 2 பேரும் போனை கொடுங்க. போனை கொடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? போன் அடிக்குது. ஐயோ, உங்க பசங்க உங்களுக்கு வேணும்னா அகர்ஹாரம் பக்கத்துல இருக்கிற சங்கர மடத்துக்கு உடனே வாங்க. குப்பையை எடுத்து ஓரமா போடுற மாதிரி மனசுல இருக்கிறதெல்லாம் ஓரமா போட முடியாது சார். போதும், நிப்பாட்டுங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எங்களோட வலி? 20 வருஷமா கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டு அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்பா வளர்த்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது சார். அந்த நேரத்துல இந்த பாவி பைய என்னமோ மாயாஜாலம் பண்ணி வசியமா பேசி பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். எங்க மான மரியாதையே காத்துல போயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. என் பொண்ணை தூக்கிட்டு வந்த இவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் 10 ரூபாய் கூட தேராது. அப்படிப்பட்டவன் என் பொண்ணை எப்படி சார் வச்சு காப்பாத்துவான்? கல்யாணம் பண்ணி வைப்பான்னு இவங்கிட்ட போய் நின்னா இவன் பஞ்சாயத்து கூட்டு வந்துட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க யார இந்த மாதிரி கேட்டாலும் அவங்க சடனா பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க விரும்பி இருக்காங்க. காதலிச்சவங்களை கட்டிக்கணுங்கிறது அவங்களோட குறி. உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு நீ இருக்க மாட்டேன்னு அவங்க அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அதை எப்படி சார் நம்ம பிரிக்க முடியும்? என்னமா டயலாக் விடுறான் பாரு. எனக்கு என்ன, கல்யாணம் நடந்தா சரி. சார், இப்போ உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் நீங்க வேற கல்யாணம் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கட்டினவனை கை விட்டுட்டு காதலிக்கிறவனை கை பிடிச்சேன்னு சொல்லி காரணமும் சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போறது, தற்கொலை பண்ணிக்கிட்டு கைலாசம் போறதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லாம யார் கண்ணுக்கும் படாத மாதிரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சார். இவங்க பேச்ச கேட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது முடியாது சார். என்ன சார் உங்க பிரச்சனை? இவங்க 2 பேர் காதலும் உண்மை இல்லைங்கிறது தான் சார் என் ப்ராப்ளம். என்னப்பா பேசுறீங்க நீங்க? நான் உயிருக்கு உயிரை இவளை காதலிக்கிறேன். இவளுக்கு அப்புறம் தான் எனக்கு நீங்க எல்லாம். இந்த பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீ உயிருக்கு உயிரா யாரப்பா காதலிச்சுக்கிட்டு இருந்த? உங்களையும் அம்மாவையும். அப்படியா? உண்மைதானே? அப்படின்னா 23 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த எங்களையே இப்ப தூக்கி போட்டுட்டு 2 வருஷம் மட்டும் காதலிச்ச இந்த பொண்ணை 2 மாசத்துல தூக்கி போட்டு வர மாட்டேங்கிறதுக்கு என்னப்பா கேரண்டி? சார், கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், ஆன்சருக்கு ஒரு கொஸ்டின், கேள்வி கேட்டுக்கிட்டே போனா கடைசியில் நிக்கிறது கேள்வி மட்டும்தான் சார். உங்களை விட்டு வரணுங்கிறது இவங்களோட எண்ணம் இல்லை சார். முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேப்பா. ஆமா சார், நீங்களே இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களை கேட்காதது அவங்க தப்பு தான், சொல்லியிருக்கணும். ஆனா பயம் சார், என்ன பண்றது? நீங்க உங்க பையனை அப்படி பயத்தோட வளர்த்துருக்கீங்க. அந்த பயம்தான் சார் இவ்வளோத்துக்குமே காரணம். ஒரு விஷயம் சொல்றேன் சார், பசங்களுக்கு உங்க மேல பயமே இருக்கக்கூடாது. உங்க மேல அன்பும் பாசமும் இருக்கணும். எந்த பொண்ணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெத்தவங்க முன்னாடி தான் வந்து நிப்பாங்க. இவ தான் மருமக, இவன் தான் மாப்பிள்ளன்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா உங்க ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நல்லா நடந்திருக்கும் சார். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் பெத்தவங்க முன்னாடி பசங்களோட கல்யாணம் நடந்தா புள்ளைய பெத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சலாம் நீ சொன்னதை கேட்டு எங்களால் உன்னை பாராட்டாம இருக்க முடியல. இந்த கல்யாணம் உன் கையாலேயே நடக்கட்டும்பா. என் முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னா இவங்களுக்கு எப்போ நடந்திருக்கணும். உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் சார் இவங்களுக்கு தேவை. பேசணும்னு சொல்லிட்டு வண்டியை தண்ணியில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க.
ஒரு வேலை பண்ணலாமா? இங்க ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு, அங்க உட்காந்து பேசலாமா? I love you, sir. சாரி பரிமளா. ஏன் சார்? நீங்க ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனாலயா சார்? உங்களது வேற டிபார்ட்மெண்ட், எந்த வேற டிபார்ட்மெண்ட். நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் இருக்கோம், அவ்வளோதான் சார். இருக்கலாம், ஆனா அதுக்காக உங்களை நான் லவ் பண்ண முடியாது. I love you, sir. I love you. நில்லுங்க சார், நில்லுங்க. I love you, I love you வாய் வலிக்க கத்திட்டு இருக்கேன். நீங்க பாட்டு கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. அது என்ன சார்? நான் இப்ப லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விருப்பம் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஹாய். ஹாய். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஒன்றும் இல்லை, காலி இடத்த ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு எதுவும் புரியல. எப்படி சொல்றது? ஹாலிடேஸ்ல ஜாலியா இருக்கிறவனோட காலி மனசுல இந்த வாலிபன் ஒரு சின்ன இடம் கேட்கறான். ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹாலிடேஸ்ல ஜாலியா இருக்கிறவனோட காலி மனசுல இந்த வாலிபன் ஒரு சின்ன இடம் கேட்கறான். எனக்கு என்னமே ஓகே தான். யோசனை பண்ண வேண்டியது நீங்க தான். நானா? எதுக்கு? சரி, உங்க ஸ்டைல்ல சொல்றீங்க இல்லைங்க. பைக்ல வந்த பியூட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டி, ஆனா வாயை திறந்தா ஹெவி வாயாடி. நீ வாயாடியா இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வாயாடினா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேன். என்ன என்னைய சொன்னீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லிருப்பீங்க? ஏதோ தெரியாம பேசிட்டோமா? ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிப்பாங்க. அப்படியே ஜூம் பண்ணான்னு வச்சுக்கோ. ஹலோ ஹலோ ப்ரொடியூசர் சார், என்னாச்சு? ஒருத்தன் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தப்போ நம்ம சினிமாலையும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கணும்னு கிரியேட் பண்ண. அதுக்குள்ள நீங்க விஷுவலுக்கே போயிட்டீங்க. பயங்கரமான ஆளு சார் நீங்க. சார், ஹீரோயின் வந்துட்டாங்க சார். ஹாய். என்ன கிரியேட்டிவிட்டி, என்ன டைமிங் சார் உங்களுது. சரியா அந்த பொண்ணே இங்க வந்துட்டாலே சார். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னது இந்த டயலாக்? இவதானே சொல்லணும். காலையில சமர் சார் கிட்ட என் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அந்த மனுஷன் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? சாரி சார், நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். பட் நான் என்ன பண்ணட்டும் சார்? உங்க மேல அவ்வளவு லவ்வா இருக்கிறதால அந்த மாதிரி பேச வேண்டியதாயிடுச்சு. ஏன் சார், ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கல? ஏன் லவ்வ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு நாள் இல்ல 8 மாசமா காத்துக்கிட்டு இருந்தேன். லவ்வர்ஸ் டே என்னைக்கு வரும், என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி. நீ சடனா என்னை கூட்டிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நான் ஒத்துக்கணுமா? அப்படின்னா சார் என்ன லவ் பண்றீங்களா? என் ஹார்ட்டே நிக்கிற மாதிரி இருக்கு சார். சரிங்க சார்,
இந்த லொகேஷனுக்கே நாம வரல. நானும் உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணல. இங்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கல நினைச்சுக்கலாம். அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்க வேணாம்னு சொல்ற மாதிரி. இனிமே என்னால வெயிட் பண்ண இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டா ஓகே, இஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு நல்ல ட்விஸ்ட். வாட் நெக்ஸ்ட்? நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே. உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது எல்லாம் நீ அவங்கிட்ட போய் சொல்லியிருக்க. வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. உன் லவ் ஸ்டோரியை கேட்கறதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். சரி, டைம் ஆச்சு, வா போலாம். என்ன இது கதையை தலைகீழ மாத்திட்டாளே. அப்ப நம்ம டைட்டிலே மாத்திர வேண்டியதான், ஸ்நேகிதி. டேய், இந்த டைரக்டர் போய் 2 hour ஆகுதேடா. இவ்வளவு நேரம் ஆகி கூட இன்னும் அந்த ஆளை காணோம். நம்ம டைரக்டர் பத்தி உனக்கு தெரியாதா? ஏய். எனக்கு ரஜினியை தெரியும், கமலை தெரியும், விஜய தெரியும், அஜித்தை தெரியும் ஆமா, சொல்லிட்டு அதான் சொல்லி இருப்பாரு. ஏமாத்திட்டு அந்த ப்ரொடியூசரும் இவர் சொல்ற பொய்ய நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆமா. நம்ம டைரக்டரும் இந்த ஜென்மத்துல படம் பண்ண போறது இல்ல. வா, நம்ம ஆட்டோ கிட்ட ஓட்டி பொழைச்சிக்கலாம். ஆண்டியா? நீ ஆளுதான் வளரலன்னு பார்த்தா உனக்கு மூளையும் சரியா வளரவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைரக்டரோட அண்டர்வேரை போடுறத நிறுத்து, அப்பதான் உனக்கு மூளை வளரும். நான் அண்டர்வேரை போட்டுக்கிறேன். ஆனா நீ அதுவும் இல்ல போடாம இருக்கே. எனக்கே பஞ்சு டைலாக் சொல்றியா? ஒரு அடி வச்சனா 3 அடி உள்ள போயிடுவ. நான் எவ்வளவு அடி இருக்கேங்கிறது கணக்கு இல்ல, எவ்வளவு ஆழம் போறேங்கிறது தான் கணக்கு. அப்ப 3 அடிக்கு பதிலா 6 அடி உள்ள போயிடுவியா? ரெடி சார், சூப்பர் சீன் சார். ஆக்ஷன். டேய் ஷூட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. டேட் மட்டும் தான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணனும். என்ன சந்தோஷமா சார்? அது அப்புறம் பாத்துக்கலாம் சார். ராத்திரில இருந்து எதுவுமே சாப்பிடல சார். பணம் இருந்தா கொடுங்க சார். ஆமா சார். எங்க வச்சேன்? இந்த 10 ரூபா வச்சுக்கோங்க. 2 பேரும் டீ குடிங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்க நல்லா இருந்த போதும் எனக்கு. ப்ளீஸ் என்ஜாய். டீ என்ன, நீ கொடுத்த காசுக்கு மொத்த யூனிட்டுக்கே சாப்பாடு போடலாம். மா 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 என்னாச்சக்கா? நானும் அம்மாவும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தோமா. அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. தலையில அடிபட்டு நல்லா ரத்தம் வந்துட்டு இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். என் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணாங்க, ஒத்து போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நானே ரத்தம் கொடுத்துட்டேன். பெருசா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. டாக்டர் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு அக்கா. விடுங்கண்ணா, இதுக்கெல்லாம் போய் ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிண்ணா, நீங்க அம்மா பக்கத்திலேயே இருங்க. நான் போய் அம்மாக்கும் உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் Okay, கிளம்புறேன். மஞ்சு அக்கா. பாத்துக்கங்க. அம்மா, நீங்க ஏமா வேலை வேணும்னு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பையன் வேற நல்லா சம்பாதிக்கிறாரு. முதல்ல அவரோட லைஃபுக்கு ஒரு நல்ல வைஃபை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சமர், அம்மாவை பாத்துக்குங்க. பரிமளா, உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே அம்மாவே என்கிட்ட வந்து பரிமளா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கல்யாணம் எப்ப பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்பவே பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேலை பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறமா? பெர்மனன்ட் ஆகிற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைம்மா. சும்மா 4 பேரை கிட்னாப் பண்ணாலே எனக்கு நல்லா காசு வரும். உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? நேரம் காலம் யாரையுமே சேஞ்ச் பண்ணிடும். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, போலாமா? சுத்த வேஸ்டா இருக்காரே, சான்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியல. சார், இதுக்கு முன்னாடி நீங்க யாரையும் லவ் பண்ணதே இல்லையா? இல்லையே, ஏன் கேக்குற? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் லவ் பண்ணதே இல்லையா? யாருமே இல்லை. ஏன், என்ன?
சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். ஐ லவ் யூ சொல்றதுல பெரிய விஷயம் இல்ல சார், அதை கேட்டுக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல. இந்த லவ் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற சின்ன கேப்ல பையனுக்கு பொண்ணாகட்டும் பொண்ணுக்கு பையனாகட்டும் கம்மியும் ஆகாம ஜாஸ்தியும் ஆகாம லவ் பேலன்ஸ் பண்ற அந்த பேசிக் சென்ஸே இல்லைன்னா அந்த லவ்வ காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் சார். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இன்னும் ஓகே ஓகேன்றாரு, ஒன்னுத்துக்கும் லாய்க்கல. ஏய் இங்க பாரு, என்ன பிடிச்சுக்கோ. மொபைல் உடைஞ்சிருச்சு. இதுக்கு தான் எங்கெங்க எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். கிடைச்ச இடத்துல என்னென்னமோ பண்ணா இப்படி தான் ஆகும். பாத்தியா? இதுக்கு தான் நான் உன் இடுப்பை கட்டி பிடிக்காம பேசாம வந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீயே பாத்தியா? கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, சீக்கிரமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பின்னாடியே இருக்கும். என்ன மச்சான் விசேஷம்? நீ ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிறது தான் பெரிய விசேஷம். சரி வா போலாம். சார் டீ காசு தாங்க சார். அண்ணன் யாருன்னு தெரியும்ல, பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தவர். அதான் பேக்ரவுண்ட்ல யாரும் இல்லையா? நான் இருக்கேன்டா. இருக்கட்டும், முதல்ல காசு கொடுத்துட்டு கிளம்புங்க. காலையிலே வந்துட்டானுங்க. மச்சான் மொத்த டீமையும் ரெடி பண்ணி வை. சார் இந்த சில்ட்ரன் கிட்ட நமக்கு என்ன சார் வேலை? வாங்க நம்ம போலாம். சார் நீங்க உண்மையிலே ஃபிலிம் டைரக்டர் தானா? ஆமாப்பா, இவர் டைரக்டர் தான். சாங் லொகேஷன் பார்க்க வந்திருக்காரு. அப்படியா சார்? தேங்க்யூ சார். அட போய்யா. யோ மூஞ்ச ஏன் இவ்வளவு சீரியஸா வச்சிருக்கிற? ஜனங்க இருந்தா தான் கூச்சப்படுற. இங்க தான் யாருமே இல்லையே. மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையேன். டேய் சீரியஸ், சாங் லொகேஷன் பார்க்க டைரக்டர் வந்திருக்காரு. சார், என்ன சார்? நீயும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல. நீயும் பெரிய டைரக்டர் ஆகணும்டா. செல்ஃபியா சார்? நான் எடுத்தேன். ஒரு போட்டோ எடு. என்ன மட்டும் எடு. என்ன எடுக்க சொன்னா செல்ஃபி எடுக்கறடா நீ? செல்ஃபி இந்த ஊருக்கு தேவையா? இவன் யார்? இவன் இவ்வளவு சீரியஸா இருக்கான். என்ன யாரப்பா நீ? சீரியஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். என்ன சீரியலா? இல்ல சார், சீரியஸ் சார். என் பேரு சீரியஸ் சார். ஓ டைரக்டர் ஆகணுமா? ஆமா சார். என்னப்பா நீ, உனக்கு ரியாக்ஷனே இல்ல, எப்படி ஆக்ஷன் சொல்லி தருவேன்? ஆக்ஷன் சொல்ல தெரியும் சார், ரியாக்ஷன் வேணும்னா பாருங்க சார். ஆக்ஷன் 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 வந்ததா சார் ரியாக்ஷன். சரி சொல்லுப்பா, வேற என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியாதோ அதெல்லாம் தெரியும் சார். ஏன் சார் என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அந்த கூமுட்டியோட ரியாக்ஷன் என்னால தாங்க முடியல, அதனால தான் நான் ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். சார் இவங்கிட்ட ரியாக்ஷனே இல்லையே சார். இதுதான்டா அவனோட ரியாக்ஷன். அது எப்படிடா ரியாக்ஷனே இல்லாம இப்படி சைலண்டா நிக்கிற? எனக்கே ரியாக்ஷன் மறந்து போச்சு. என்னப்பா, என்னால உனக்கு என்ன ஆக வேண்டி இருக்கு? என்ன நீங்க வச்சுக்கீங்க சார். அசிஸ்டன்ட் டைரக்டரா சார்? வேணும்னா நின்னுக்கிட்டே கதை சொல்லுமா சார். அவ்வளோ டேலண்டா என்கிட்ட இருக்கிறதே அதான் சார். சரி சொல்லி தொலை. ஓகே சார். சார் டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் சாங் லொகேஷன் பார்க்க வந்திருப்பாங்க சார். ஓ எங்கள மாதிரியா? இருக்கலாம் சார். அதே லொகேஷனுக்கு மஞ்சா, லிக்கிட், சீரியஸ்ங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க சார். அது சரி, உங்கள மாதிரி இருக்கலாம் சார். சீரியஸ் டைரக்டர் கிட்ட போய் வணக்கம்னு சொல்றான் சார். அப்போ டைரக்டர் சீரியஸா பாக்குறாரு சார். அந்த சீரியஸா நின்னுகிட்டு இருக்கான் சார். என்ன கன்றாவிடா இது? நீ பீச்சுக்கு வந்து பண்ணதெல்லாம் ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கியாடா? சார்
இந்த சீரியஸா கதை சொல்லும்போது சீரியஸா கேட்கணும் சார். அதை விட்டுட்டு நீங்க சீரியஸ் ஆனா இந்த சீரியஸ் உங்க மேல சீரியஸ் ஆவான் சார். கதை கேட்கறதுக்கும் ஒரு ரசனை இருக்கணும் சார், ரசனை இருக்கணும். உனக்கு ரசனையே இல்ல. வாங்கடா. ஆ? சொல்லுமா. உன் பொண்ணு இல்ல, உன் பொண்ணை கிட்னாப் பண்ணவன். கிட்னாப்பா? யாரா நீ? யாரா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, 5 லட்சத்தை உடனே ரெடி பண்ணு. எதுக்கு? உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கல, அதுக்கு. பேசாம நான் சொன்னதை மட்டும் ரெடி பண்ணு, அப்புறம் நான் எடுத்த சொல்றேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். குட். ஒரு வேலை பண்ணு, அபார்ட்மெண்ட் பேக் சைடு வா. ஓகே. மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க. சார் ரிங் ஆகுது. ஸ்பீக்கர்ல போடுங்க. சார் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் இப்ப வந்துட்டேன் சார். பணத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கு. எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க. சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் சொன்னதை மட்டும் செய். கீழே இறங்கி போ. ச்சே. நான் வரேன்னு சொல்லுங்க. சார் நான் இப்ப வந்துடுறேன் சார். ஓகே. இறங்கிட்டேன் சார். உனக்கு பக்கத்துல ஒரு பிளாக் கலர் பைப் இருக்கும் பாரு. ஓகே சார். இருக்கு சார். அதை எடுத்து அதுக்குள்ள நீ கொண்டு வந்த பணத்தை வை. வச்சுட்டேன் சார். பக்கத்துல இதோட கேப் இருக்கும், அதை எடுத்து க்ளோஸ் பண்ணு. நான் போட்டுட்டேன் சார். உனக்கு பக்கத்துல ஒரு பைப் தெரியும், அதுக்கு கீழே வை. சம்திங் இஸ் கோயிங் ஆன். சார் வச்சுட்டேன் சார். இப்ப கார்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லு. என்னாச்சு? அங்க பார்க்காத, இங்க பாரு. ஹேய் கௌதம், என்ன இங்க? ஹே, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, okay. அது சரி, நீ என்ன இங்க? டியூஷன் வந்தேன். சரி, நான் அர்ஜென்ட்டா ஒருத்தரை மீட் பண்ணனும். உங்ககிட்ட அப்புறம் Okay. குட் லக். ஹலோ. என்னங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. அப்படியா? சீக்கிரம் வாங்க. இப்பவே வரேன். நீ இந்த பக்கம் போ. நீ அப்படி போ. கம் ஆன், சர்ச். எனக்கு தண்ணி காட்டிட்டானே.
பர்த்டேக்கு என்ன gift வாங்கலாம்? கௌதம கேட்கலன்னா அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு. ஃபோன் பண்ணலான்னா மொபைலும் உடைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? சரி, கௌதம் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட சொல்லி நல்ல கிஃப்டா வாங்கிடணும். அம்மா, 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 சார், சார், சமசாருக்கு பர்த்டேன்னு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்தம்மா. கிஃப்ட் அவன் வேண்டான்னு சொல்லுவானா? அவனுக்கே கொடுத்துறேன்.
உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டாங்க. நான் கொடுக்குறேன். நான் கிளம்புறேன். ஆனந்தம் ஆயிடுச்சு. வாங்க சார், வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் சார். ஆமா ஆமாமா. எஸ். நான் பவானி என்டர்பிரைசஸ் ஓனர். என் பேரு பவானி பிரசாத். உட்காருங்க சார். சொல்லுங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? என் பையனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்றாங்க. 15 லட்சமா? பவானி பிரசாத், அவன் எங்க இருந்து ஃபோன் பண்ணியிருந்தான்? என் பையன் மொபைல்ல இருந்து. பக்கா பிளான் பண்ணி பப்ளிக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பாவிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்து இந்த போலீஸோட பவரை காட்டணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவன் எவ்வளவு அமௌண்ட் கேட்டானோ அதை ரெடி பண்ணிட்டு நீங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஏட்டம்மா, என்னோட ஃபோன் நம்பரை கொடுங்க. இந்த முறை அந்த ராஸ்கல் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சார் ப்ளீஸ் அழாதீங்க சார். சார் ப்ளீஸ் அழாதீங்க. அம்மாவோட அன்பு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது சார். என்னால் உங்களுக்கு உங்கள் அம்மாவோட அன்பை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே அன்பு காட்ட முடியும். கொஞ்சம் சமாதானமாகுங்க சார். தைரியமா இருங்க சார். ஆமாம், திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நேற்று அம்மாவுக்கு நேற்று பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மா, நம்ம லைஃப்ல ஒவ்வொரு வருஷமும் சிங்கிள் செலவு டபுள் பெனிஃபிட். அது எப்படிடா? அது நம்ம 2 பேர் பர்த்டேயும் ஒரே நாள், அதனால ஒரே கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல 2 பேர் பேரையும் எழுதி வைக்கிறேன். அருந்ததி, சமர்த்தா. வர்றவங்க கூட ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க, ஆனா 2 gift கொடுப்பாங்க. உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. ஆமால, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லடா. மா, 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 மா. சமர், என்னாச்சு? அம்மா எப்படி இருக்காங்க? சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லிட்டு. சாரி சமர். சார், நடந்தது நடந்துருச்சு. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போகலாம். அப்பா என்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இல்ல பரிமளா, நீ புறப்படு.
இந்த டைம்ல நான் உங்களை தனியா விட்டு போக முடியாது சார். பரிமளா, இது வேணா கருணை காட்டுற நேரமா இருக்கலாம். ஆனா நான் இப்ப வர தயாரா இல்ல. அது அப்படி இல்ல சார். ப்ளீஸ் பரிமளா, என்ன ஒரு 2 நாளைக்கு தனியா விட்டுரு. அப்புறமா நானே வரேன். இப்ப என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன சார், உங்க பையனை கிட்னாப் பண்ணி ஆல்ரெடி 1 டே இருக்கு. இதுக்கப்புறமும் டைம் கொடுக்க என்கிட்ட டைம் இல்லை. உங்களுக்கு உங்க பையன் வேணும்னா 15 லட்சம் ரெடி பண்ணிட்டு இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வீட்டுக்கிட்டே வந்து நான் பணத்தை வாங்கிக்கிறேன். அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. லேட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏமா இப்படி ஓடி வந்த? என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சுன்னு சொல்லுமா. அப்பா, சமர் சார். சமருக்கா? சமருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகல. சமர் சார் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லப்பா. அவர் ஒரு கிட்னாப்பர்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? அவரை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நானே போய் பர்சனலா அவரை பத்தி விசாரிச்சம்மா. உன்னோட செலக்ஷன் சரியா இருக்குங்கிறதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். இங்க பாரு செல்லம், நானே உனக்கு சுயமா ஒரு மாப்பிள்ள தேடினா கூட இந்த அளவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான். இங்க பாரு, நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் வந்து இதான் நினைச்சேன். ஆனா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நான் அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட பேக் அவர் வீட்லயே மறந்து வச்சுட்டேன். பேக் எடுக்கிறதுக்காக திரும்ப வந்தேன். அவர் போன்ல கிட்னாப் பத்தி பேசினதை நானே என் காதால கேட்டேன்ப்பா. அதுவும் 15 லட்சம்ப்பா. 15 லட்சம்? அதுவும் இல்லாம முந்த நாள் அப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கும் போது சும்மா 4 பேரை கிட்னாப் பண்ணா லைஃப் செட்டில் ஆயிடும். அப்ப ஏதோ ஜோக்குக்காக சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா இது பக்க பிளானிங்கா இருக்குப்பா. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவரு ஒரு கிட்னாப்பர்ப்பா. எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்காந்து இருக்கிறது? பஸ்ஸும் இல்ல, ஃபிகரும் இல்ல. என்னத்த பண்றது? பண்ண போறான்னு தெரியல. ஷோ கொடுமை. எங்க போன மச்சான்? ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டேன். வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கப்பா. இன்னொரு தப்பு பண்றா, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எங்க ஏரியா பக்கம் வந்த பேக்கை கட் பண்ணிடுவோம். வா மச்சான் போலாம். பேக்கா? ஏ போடா போடா, உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அப்படியா? இப்பதான் நீ புறப்பட்டேன். ஓகே. இந்த ஊர்லயும் இருக்காங்களா ஜீன்ஸ் பேண்ட் ஃபிகரு? ஐயோ, தல தலன்னு இருக்காளே. எனக்கு ஏத்த ஜோடியா இருக்கா. அப்படியா? சரி சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், டெல் மீ. என்ன மேடம் நீங்க சூப்பர் ஃபிகரா இருக்கீங்களே, பக்கத்துல வந்தோன்னு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இஷ்டப்பட்டவங்களை கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3-4 வருஷம் கழிச்சு 4-5 குழந்தைகளை பெத்துட்டு அப்பாவாகலான்னு இருந்தேன். என்னம்மா நீ அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கால்ல மெட்டி போட்டுட்ட? சி, லோஃபர். லவ் ஃபோரா? ஒரு படம் பண்ண லாய்க்கு இல்ல இந்த டைரக்டர். ஆனா போற வர பொண்ணுல மட்டும் நல்லா ஜொல்லோட தெரியும். மண்டையில இருக்கிற முடிதான் போகுது. If any woman comes around trying to test me, if any woman comes around trying to test me. சமர், ஹாய் கௌதம், டியூட்டி இல்லையா? இங்க இருக்க? டியூட்டியில தான் இருக்கேன். எவனோ ஒரு கிட்னாப்பர்
போலீஸ் கண்ணுக்கு அகப்படாம பயங்கரமா தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பவானி பிரசாத் கிட்ட 15 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்கான். நீ இருக்கும்போது அவன் எங்க வருவான் சொல்லு? வருவான், வந்துதான் ஆகணும். அவன் சாதாரண கிட்னாப்பர் இல்ல, அதே மாதிரி கிரிமினல் கிட்னாப்பரும் இல்ல, கிரியேட்டிவ் கிட்னாப்பர். அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த முறை அவனை கேமரா மூலமா பிடிக்க நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே கௌதம், உஷாராரு. பாய் கௌதம். இந்தாங்க சார். ஒட்டி கொடு. பெட்டியா? நான் எங்கேயோ வச்சிருந்தேன். டேய், ஒட்டி கொடுறா. சரி சார். டேய், நான் யாரு? பூத கண்ணாடி மோகன்ராஜ். இந்த பத்தவை. ஒழுங்க பத்தவை. குரங்கு மாதிரி இருக்கிற குடு. இந்த புடி. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க கெட்டது மட்டும் இல்லாம பப்ளிக்கும் கெடுத்துட்டு இருக்கீங்களா? என்னது? நான் என்னைக்குமா உன்னை கெடுத்தேன்? ஐயோ, மூஞ்சி பாரு. டேய், டேய், தரித்திரம் பிடிச்சவனே, நீ கூட இருந்தாலே இப்படித்தான்டா. என்ன சார்? கேளுங்க சார், ஹீரோயின் வந்தாலே அதுல ஒரு மெசேஜ் இருக்கும் சார். சார், பரிமள மேடத்தை எப்படியாவது சொல்லி ஒத்துக்க வைங்க சார். அவங்கள வீட்லயே கேட்டேன், ஆனா அவங்க அப்பா ஒத்துக்கல. மேடத்தையும் கேட்டு அவங்கள ஒத்துக்கல. நீங்க கேட்டா ஒத்துப்பாங்க சார். நீங்க 2 பேரும் லவர்ஸ் இல்லையா? அதுவும் இல்லாம நீங்க கல்யாண மாப்பிள்ள வேற. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்து இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அவங்கள ஒத்துக்க சொல்லுங்க சார். அங்க போடக்கூடாது, கொடுங்க. ஸ்வச்ச பாரத். ராஜமௌலியோட பாகுபலி 1, பாகுபலி 2 ரெண்டும் வந்துச்சு. ஆனா இந்த டைரக்டர் ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்காரு. மகாபாரதமே வந்துரும். நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் சார் கதையை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க இஷ்டப்படலன்னா விட்டுருங்களேன். 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆளும் வரல, போனும் வரல சார். அப்படின்னா போலீஸ் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் போலீஸ்க்கு கேப் போட்ட டாப் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்துதான் ஆகணும். அப்ப அவன் இடுப்பெலும்ப ஒடிச்சு மூளையில உட்கார வைக்கிறான். ஒவ்வொரு கிட்னாப்பருக்கும் போலீஸ் பவர் என்னங்கிறத அப்ப நான் காட்டுறேன். சார், அவன் தான் கூப்பிடுறான். பேசுங்க. ஹலோ. இப்ப என்னால அங்க வர முடியாது. நீ ஒரு வேலை பண்ணு, பணம் மொத்தத்தையும் ரெடி பண்ணிட்டு நாகா ஃபாரஸ்டுக்கு வந்துரு. ஹலோ, எல்லாம் ஓகே தானே? எவ்ரிதிங் இஸ் ஓகே சார். ஓகே, நான் வந்துட்டு இருக்கேன். லெட்ஸ் ஓகே சார். சார், அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபுல்லா ரிங் போகுது சார். அப்படியா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஷோ, ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். சார், ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் சார். மெசேஜா? என்னன்னு படிங்க. அவன் வர்றதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் ஆகுமா சார்?
சார் இன்னொரு தடவை நல்லா யோசிங்க சார். பரிமளாவை நம்பர் 1 ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். கொடு சார் வேணும்னா இப்பவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் சார். அங்க பாருங்க சார், ட்ரிபிள் ஸ்டார் என்னமோ இந்த பக்கம் வருது. அவங்களுக்கும் நாமத்தை போட்டீங்களா? ஐயையோ, என்னைக்கோ நாம பண்ண பிரச்சனைக்கு ரிவெஞ்ச் எடுக்க வர்றான் போல் இருக்கே. ஓ, ரொம்ப உஷாரா இருக்கணும், இல்லாட்டி பால் ஊத்திடுவானுங்க. ஐயோ
டேய் வந்து வண்டியில இரு. இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் என்ன மதிக்கவே மாட்டான். என்ன சார் என்ன சார் என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ அரஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டார் இருந்தா 3 கொம்பு இருக்குன்னு அர்த்தமா? ஏறுன்னு சொன்னா நாங்க உடனே ஏறிடணுமா? ஏற முடியாது. என்ன பண்ணுவீங்க? சமர், உன்கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீயா வந்து வண்டியில ஏறினா உன்னை நான் கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா எரும மாட்டு மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்னடா இது? அப்ப அரஸ்ட் பண்ண வந்தது என்ன இல்லையா? சார் ஆக்டிங் பண்ண சொன்னா ஓவர் ஆக்டிங் பண்றீங்களே சார். டேய் உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னு நான் கேட்கலாமா? கிட்னாப் கேஸ்ல உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்டா. கிட்னாப்பா? கிட்னாப்பா? நானா? சார் என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்காரு? சார் நல்ல சுச்சுவேஷன் சார், எப்படியாவது இதை படமா எடுத்துருங்க. பரிமளா நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகணும்னா இதான் சார் கரெக்டான சுச்சுவேஷன். என்ன சார் உங்களுக்கு மண்டல மசாலாவே இல்லையா? போய் அவனை போய் அரஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. டேய் லூசு, 2 ஆச்சு, இன்னொரு அரை அரைஞ்சேன், 4 பேர் சேர்ந்து தான் கூட்டிட்டு போனோம். இது டயலாக் நீ எழுதுறிய மொக்க டயலாக் கத்துக்கோ. பென்னு பேப்பர் எதுவுமே வாங்கி தர மாட்டேன், டயலாக் மட்டும் எழுதணுமா? எழுதுறேன். சார் 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 டேய் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. சார் சார் எவ்வளவு படிச்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். எந்த நேரத்துல போன் வருதுன்னு பாரு. சுமாரா சார். என்ன பெயிலா? இல்ல சார், என் பேரு கேட்டா உத. என்ன என் சொன்ன? பேரு கேட்டா உத. நானே டென்ஷன்ல இருக்க, என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இவர் பேரு பூத கண்ணாடி யோகராஜன் சார். டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில இருக்காரு. யாராவது கேட்டா வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் கேட்டா உதைப்பேன்னு பேரை மாத்திருக்காரு டேய் சார். புள்ளா, வாடாங்க பக்கத்துல வாடா. அங்க என்னடா குரங்கு மாதிரி குதிக்கிற? இங்க வா. என்கிட்டய சீன போடுறீங்களா? இங்க என்ன விஷயமா வந்தீங்களா? நான் எதுக்குடா இருக்கேன்? சார் சமர் சார கிட்னாப் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட் கிடைக்கணும்னு தான். இது தேவையா? ஏய், உன்னோட டைரக்ஷனை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டிபார்ட்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணாம டீசென்ட்டா ஒரு மூலையில உட்கார்ந்து எழுது. சார் அது ஏய், போடா. சார் வந்துருங்க சார், தூக்கி உள்ள வச்சிட போறாரு. வாடி வீட்டுக்கு வாடி. ஹலோ சார். ஓ என்னம்மா, உன்னை கிட்னாப் பண்ணானே அவன் யாருன்னு உள்ள ஒருத்த உட்கார்ந்து இருக்கான். அவனான்னு பார்த்து சொல்லு. சாரி சார், அவர் இல்ல. அப்பா, அன்னைக்கு ஒரு நாள் விக்னேஸ்வரா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேனா, அப்போ யாரோ 4 பேர் வந்து என்ன கிட்னாப் பண்ணாங்கப்பா. அப்போ இவர் தான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அன்னைக்கு இவர் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியலப்பா. தொலைஞ்சு போன பணத்தை விட உயிர் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, ஏதாவது செஞ்சு இந்த அண்ணாவை வெளியில கொண்டு வந்திருக்கப்பா. சரிம்மா சார் பண்ணிடலாம். பவானி பிரசாத் அவங்க பையனும் வந்திருக்காங்க சார். ஓ, அவங்கள வர சொல்லு. நீங்க சொல்லுங்க சார். கிட்னாப் பண்ணி பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ண கிட்னாப்பர் இவன் தானான்னு சொல்லுங்க. அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவன் எலும்ப உடைச்சு அவங்கிட்ட இருக்கிற கிரியேட்டிவ பிடுங்கி அந்த பணத்தை நான் கலெக்ட் பண்ணி தரேன். பாருங்க, லாக்அப் குள்ள தான் உட்கார்ந்துருக்கான். பார்த்துட்டு சொல்லுங்க. சார் ரோட்ல போற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எலும்பு உடைச்சு கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணா எங்க காசு திரும்ப வராது சார். நிஜமான கிட்னாப்பர் எங்கன்னு கண்டுபிடிங்க, நாங்க வெயிட் பண்றோம். பா வாங்கப்பா. எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. கிட்னாப்பர் நீதாங்கிறது தெரியாம உன்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறனோ அவ்வளவு சீக்கிரம்
இந்த ருத்ராட்சத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்டா. சொல்லுங்க கௌதம் சார். பரிமளா, கிட்னாப் ஆனவங்க யாருமே நான் கிட்னாப் ஆகலைன்னு சொல்றாங்க. அதனால சமர் கிட்னாப்பர் இல்ல. அவன் நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கான். பட் ஹலோ 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 ஐயோ, இந்த டைம்ல தான் ஃபோன் கட் ஆகணுமா? அப்பா அப்பா. சரிங்க லாயர் சார், நீங்க பெயில் பேப்பர் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே, பாய். அப்பா, என்னம்மா? நீங்க சொன்னதா கரெக்ட். சமர் சார் கிட்னாப்பர் கிடையாது. இப்பதான் கௌதம் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் தான் ஒரு லூசு, அவரை தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா சொல்லுமா. வர மாப்பிள்ளை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. ஐ லவ் யூ லாட். உனக்கு சந்தோஷமா? எஸ், ஐ அம் ஃபுல் ஹாப்பி. யே. அச்சோ, 32 மிஸ் கால்ஸா? சமர் சாரா? ஹலோ சமர் சார். சமர் சார் இல்ல, கௌதம் பேசுறேன். சொல்லுங்க சார். நாம பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் அவனை கிட்னாப்பர் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கிட்னாப்பர் அவன்தான்னு நான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆமா பரிமளா, அவன் எந்த விஷயத்த பண்ணாலும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்றான். அவன் எந்த ரேஞ்சில இருக்கான்னா, காசுக்காக உயிரை எடுக்கிறேன்னு சொன்னவனையே இவர்தான் உயிரை காப்பாத்தின கடவுள்னு சொல்ல வச்சிட்டான். ஆனா லாஸ்ட் கிட்னாப்ல அவன் மேல அட்டாக் பண்ணப்போ அவன் கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சம் என் கைக்கு கிடைச்சது. அவங்க அம்மா இறந்து போன மறுநாள்ல இருந்து அவன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மாவோட சாவுக்கும் இந்த கிட்னாப்புக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த சமர்த் வெளியில வந்துட்டான்னா அவனுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் கிரிமினல் பிரைனுக்கு கிட்னாப்பர் இல்ல, கில்லரா கூட ஆவான். இல்ல, நான் இதை நம்பவே மாட்டேன். உன்னை யாரு நம்ப சொன்னது பரிமளா? இங்க பாரு, கிட்னாப்பர் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு தகவல் கொடுன்னு தான் சொல்ல வரேன். ஓகே சார். சரிங்க சார், பண்றேன் சார். தேங்க்யூ பரிமளா. பாலு சார், சார்ஜ் போடு. ஓகே சார். மொபைல் சார், என்ன ஃபோன். இந்தா. தேங்க்ஸ். பரிமளா, டோன்ட் வரி சார். அரெஸ்ட் ஆகும்போதே அப்பா விஷயம் தெரிஞ்சு பெயிலுக்கு ரெடி பண்ணாரு. பட் விட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே சும்மா இருந்துட்டாரு. ஆனா கௌதம் சார் இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் போன்ல சொல்லி நீங்க தான் கிட்னாப்பர்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வாங்க சார், நம்ம போலாம். என்னப்பா இது, நீ சொல்ற கிட்னாப் பண்ணலன்னு, ஆனா அந்த 2 கேஸ்ல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களே. நான் சொல்லலப்பா, உள்ள அப்படி பேசிக்கிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, ரிக்வெஸ்ட், கியூரியாசிட்டி, அவ்வளவுதான். சார், ஃபோன் வந்திருக்கு. பரிமளா, எப்படிப்பா, எப்படி இப்படி எல்லாம் பண்ற? இந்த கிட்னாப் ஸ்டோரியாவே நான் ஒரு ரியல் கதையை பண்றேன். வாங்க, போகும்போது பேசலாம். சரி சரி, வாங்க வாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சா யூஸ் ஆகும்.
டேய் டேய் டேய், எங்கடா போற எங்கடா போற போடா அந்த பக்கம் நான் போறேமா? டேய், நீ இங்க உட்கார்றா சரிங்க ஓடி போடா, சார். ஓடி போடா. ஓகே சார். விக்னேஸ்வரா சார் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இப்ப சொல்லுங்க சார் என்னாச்சு? அன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது ஹலோ ஒரு பொண்ணு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தா. The number you have called is switched off. Please try later. என்ன யாரோ 4 பேர் ஒரு கார்ல வந்து நான் இங்க ஹாஸ்பிடல்ல தாண்டி இருக்கேன் வந்து ஆடி ஆடி ஏறி விடு யார் நீங்க? ரத்தம் ரத்தம் போடுது. விடுங்க யார் நீங்க? விடுங்கடா என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணோட ஃபோனு கீழே கடந்துச்சு. அதுல அவங்க அப்பா நம்பருக்கு கால் பண்ணி 5 லட்சம் டிமாண்ட் பண்ணேன். சத்தம் போடாத. யார் நீங்க? விடுங்க போடு. ஏய். ஏய். வாய மூடு. தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா வா. ஹலோ சார் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், புறப்படுறேன் சார். அங்கிருந்து பிளான் பிரகாரம் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டேன். மீதி 15 லட்சத்துக்கு என்ன சார் பண்ணீங்க? சொல்றேன். அப்பா, ஏன் கிட்னாப்போட சேர்த்து இன்னொரு கிட்னாப் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லப்பா,
போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற சமர் தான்ப்பா. ஆ? நீ என்னடா சொல்ற? உண்மையை சொல்லு. அவனை என்ன பண்ண போறேன் நீயே பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்க அவர் என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க இஷ்டப்பட்ட பிசினஸ்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிருக்கீங்க. அப்படி நீங்க சேர்த்த பணம் என்னை எந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போச்சுன்னா, சார் டோன்ட் வரி, நீங்கள் படுத்துக்கோங்க. நான் உங்களை காப்பாற்ற வரல, நீங்கள் சந்தோஷமாக படுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் பண்ணுறவங்கள நேரடியாக பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் சார். அட படுங்க சார், நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். படுங்க படுங்க, எதுக்கு டென்ஷன்? சார் இன்னொரு வாட்டி இந்த சான்ஸ் கிடைக்காது சார். தயவு செஞ்சு படுங்க ப்ளீஸ். சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா கோடியான என் கனவுகள் எல்லாம் நல்லா நிறைவேற்றிக்கிறான்ல. ஏன்னா புள்ள சாகும்போது அவங்க அப்பா அம்மா அவனை நினச்சி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுவாங்க. நீங்கள் படுத்துக்கோங்க சார். அப்படியே ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். குட் லக் சார், ஹாப்பி ஜேர்னி. உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்ப சொல்லுங்க சார், வாழ்ற ஆசை இருக்கப்ப எதுக்கு சாவ போனீங்க? எங்க அப்பா கோடீஸ்வரன் சார். அவர் இஷ்டப்பட்ட பிசினஸ் தான் நான் பண்ணணுங்கிறது அவருடைய ஆசை. ஆனா எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும். நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும் சார். ஆனா அவருக்கு பிடிச்ச அந்த பிசினஸை நான் பண்ணணுங்கிறதுக்காக கோடிக்கணக்கில் அவர் செலவு பண்றாரு சார். அது எல்லாமே லாஸ் ஆகி யார்கிட்டயும் முகத்தை காமிக்க முடியாம இங்க சூசைட் பண்ண வந்துட்டேன் சார். இன்னொரு தடவை நீங்க நல்லா யோசனை பண்ணியிருக்கணும். அவரும் யோசிச்சு பார்த்துருக்கணும். சரியானதாச்சு. உங்களுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியுமா? ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு 10 லட்சம் நான் தரேன் சார். அந்த 10 லட்சத்துல உங்க ஆசைப்படி உங்க அப்பா பேர்லயே நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என் கூட வாங்க. எங்க சார்? இந்த கேள்வி எல்லாம் இப்ப நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. வாங்க பேசாம. அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஒரு நாள் கழிச்சு 10 லட்சம் கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு எனக்கு அப்ப புரியலப்பா. ஒரு நிமிஷம் கீழே இறங்குங்கப்பா. இதான்ப்பா சமர் கொடுத்த 10 லட்சம் ரூபால உங்க பேர்ல நான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச பிசினஸை விட என் பையன் இஷ்டப்படுற பிசினஸ் தான் நல்லதுங்கிறத எனக்கு புரிய வச்சு உன்னோட உயிரை காப்பாத்தன அவன் பேரை வைக்கிறத விட்டுட்டு என் பேரை வச்சேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அதை தெரிஞ்சுக்கப்பா. முதல்ல இந்த பேரை மாத்தி சமர்த்தா டான்ஸ் கிளாஸ்னு பேரை வைப்பா. சரிங்கப்பா, வாங்க. 10 லட்சத்தை பையன் கிட்ட கொடுத்து டான்ஸ் கிளாஸ ஓபன் பண்ண வச்சீங்க. மிச்சம் 10 லட்சத்தை என்ன பண்ணீங்க? சொல்றேன். சமர் சார் பண்ணது சரின்னு தான் எனக்கு தோணுது. நல்ல வேலை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார் 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 நில்லுங்க சார். சார் இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணீங்க? உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு? அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தப்ப மஞ்சு அக்கா, அந்த மஞ்சு அக்கா தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல
நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் டாக்டரை மீட் பண்ணேன். இது வேற ஒன்றும் இல்லை, பெண்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு நோய். இதை என்ட்ரோமேட்டசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நோய் மாசம் மாசம் நடக்கிற மாத விலக்குல ஓவர் ப்ளீடிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலியும் அதிகமாக இருக்கும். சார் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் சார்? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹாஸ்பிட்டல். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாகும். ஓகே சார், நான் அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ப்ளீஸ் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து என் கதை உங்களுக்கே தெரியும்ல. அச்சச்சோ, நான் இங்க தான் வருவேன். இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இவ்வளவு உஷாரா இருக்கிற நீ ஏமாந்துட்டிய. நீங்க ஆட்டோல பேசிட்டு வந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஃபோன் எப்படி ஆன் ஆச்சு? இங்க வா. சார், உன் போன் அப்ப இருந்து லைன்ல தான் இருக்கு. தேங்க்ஸ் சார். டேய் மொட்டை, நீ வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள உன் போன்ல இருந்து பிசி கிட்ட பேசிட்டு அதே போனை உங்ககிட்ட நான் கொடுக்க வச்சேன். போலீஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, போலீஸ் போலீஸ் மாதிரி இருந்தாதான் போலீஸுக்கு அர்த்தமா இருக்கும். அதுக்கு தான் இது எல்லாமே. நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணா இன்னொருத்தர் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீ எல்லாரையும் நம்ப வச்சிட்ட. உங்க அம்மாவுக்கு மஞ்சு அக்கா நல்லவங்க, மஞ்சு அக்காவுக்கு நீ நல்லவன். சோ உன்னோட எல்லா கேஸையும் நான் கேன்சல் பண்றேன். தேங்க்ஸ் கௌதம். என்ன எல்லாமே நல்லதா முடிஞ்சிருச்சு. அப்ப ஏன் கதி என்ன? ஹலோ டைரக்டர் சார், உங்களுக்கு என்ன என் டேட்ஸ் தானே வேணும்? நானே கொடுக்கிறேன். பட் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்லுங்க மேடம். உங்க படத்துக்கு நான் ஹீரோயின் ஆகணும்னா சமர் சார் தான் ஹீரோவா இருக்கணும். அதுல இன்ஸ்பெக்டர் யார் நடிக்கணும் தெரியுமா? கௌதம் சார் மட்டும் தான் நடிக்கணும். இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேணும்னா டைரக்டர் காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஆகணும். ஆனா என்ன இது எல்லாத்தையும் டைரக்டர் கேட்காம நீயே ஃபிக்ஸ் பண்ற? ரெண்டாவது சொல்றேன் இருங்க, நாங்க எல்லாரும் இருக்கிற படத்துக்கு சமர் தான் பேர் வைக்கணும். அது மட்டும் இல்ல, எங்க லைஃப்ல நீங்க என்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்களோ அது எல்லாமே படத்துல வரணும். டைட்டில், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே நீயே பண்ற. கடவுளே, என்ன கொடுமை சார் இது. ஓகே மேடம். அப்பா, கடைசியா இந்த படம் ஓகே ஆச்சு. ஒரு 6 மாசத்துக்கு இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சதில்ல. நம்ம மஞ்சு அக்காவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்போம். உங்க போனை வாங்கிக்கங்க டைரக்டர் சார். ஐயோ, மறந்துட்டேன் சார். மஞ்சு அக்கா, மஞ்சு அக்கா, எங்க மஞ்சு அக்கா? போயிருக்காங்க? மஞ்சு அக்கா இங்க இல்லையே. வாடா போய் பாப்போம். என்னடா டாக்டர், பேந்த பேந்த இங்க மஞ்சு அக்கா போய் அந்த பக்கம் பாரு. போ. உள்ளதான் இருந்தாங்க. மஞ்சக்காவை பாத்தியா? பார்க்கலையா? அங்க எங்கேயும் இல்லையே. ச்சே. ஏய், வேகமதின்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்கிறது தெரியலடா உனக்கு? சார், அது வெகுமதி இல்ல சார். அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. எனக்கே சொல்லி தர்றியா நீ? இந்த நேரத்தில் இந்த மாதிரி யோசனை தேவையா? எவனுக்காவது தெரிஞ்சிருச்சு, அடி பார்சல்ல வரும். டோன்ட் வரி மஞ்சு அக்கா, நல்லவங்களுக்கு எப்பவுமே சோதனை வராது. போலாமா? சரி, மெதுவா எந்திரிங்க. மெதுவா. Clap in, camera, clap out, action, trolley, dialogue. நம்ம நல்லது பண்ணும்போது நமக்கு ஒருத்தங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை வந்தா நீங்க கண்டிப்பா